தமிழ்நாட்டில் கொடிநாட்டும் பாஜக. அமித்ஷா போட்ட புதிய பிளான். மோடி மதுரை வரும்போது நடக்கப் போகும் அதிரடி சம்பவம். அண்ணாமலை எடப்பாடிக்கு அமித்ஷா கொடுத்த அதிரடி அசைன்மெண்ட். வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் என்னதான் மதசார்பற்ற அரசியல் செய்வதாக சொன்னாலும் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அவரையும் அறியாமல் கிறிஸ்தவ சமூகத்தினரிடம்தான் நெருக்கம் காட்டி வருகிறார். அதனால்தான் அவர் கட்சியில் கிறிஸ்தவ நிர்வாகிகள் அதிகமாக இடம்பெறுகிறார்கள். நம்மை சார்ந்த மதத்திலிருந்தே மாற்றத்தை தொடங்குவோம் என்று முடிவெடுத்துள்ளாராம் விஜய். அதனால்தான் கிறிஸ்தவ சமூகத்தின் வாய்ஸ் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படும் மத தலைவர்களான பிஷப், பாதிரியர்களை அழைத்து சமீபத்தில் பனையூர் அலுவலகத்தில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள், இதுவரை கிறிஸ்தவர்களுக்கென்று எந்த ஒரு தலைவரும் தமிழக அரசில் வரவில்லை, அதனால் உங்களை வளர்த்து நாங்களும் உங்களை வைத்து வளருவோம் என்று அவருக்கு உறுதி அளித்துள்ளார்களாம். இதேபோல் முஸ்லிம் அமைப்புகளையும் விஜய் விடுவதாக இல்லை. அவர்களின் வாக்கு வகையில் பிளவை ஏற்படுத்தினால்தான் திமுகவின் சிறுபான்மையின கோட்டையை தான் பிடிக்க முடியும் என்று ஒரு கணக்கு போடுகிறாராம். தமிழகத்தில் உள்ள மக்கள் தொகையில் முஸ்லிம்கள் 7%, கிறிஸ்தவர்கள் 6% உள்ளார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 13% சிறுபான்மையினரின் ஓட்டுகள் உள்ளது. இந்த ஓட்டுகள் கடந்த காலங்களில் 90% திமுகவுக்கு கிடைத்ததினால்தான் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். ஆனால் இப்போது அந்த 13% திமுகவின் ஓட்டில் 5%ஐ தான் பிரித்து விட்டாலே திமுகவை ஆட்டம் காண வைத்து விடலாம் என்று விஜய் திட்டம் தீட்டி வருகிறாராம். அந்த அடிப்படையில் தான் கடந்த சில வாரங்களாக கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மதங்களை சார்ந்த முக்கிய தலைவர்களை அழைத்து பனையூர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாம். இதுபோன்ற தகவல்கள் வெளியில் கசிந்ததை அடுத்து சிறுபான்மையினர் திமுகவை தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் என்று திமுக தலைவர்கள் பேசினாலும் உள்ளூர் பெரிய அளவில் நடுக்கத்தில் உள்ளார்களாம். கண்டிப்பாக திமுகவுக்கு விஜய் பெரிய அடியை கொடுப்பார் என்பதை திமுக தெரிந்து கொண்டது. அதனால் ஏற்பட்ட அச்சத்தினால்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கும் தேர்தல் இது என்று மக்களை திசை திருப்பும் ஒரு அரசியலை கையில் எடுத்துள்ளாராம் ஸ்டாலின். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், விஜயின் வருகை யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ரிப்போர்ட்டை ஏற்கனவே உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தால் திமுகவை அடித்து காலி பண்ண முடியும் என்பதை எடப்பாடி மற்றும் தமிழக பாஜகவின் அண்ணாமலைக்கும் வியூகம் வகுத்து கொடுத்துள்ளாராம். அதோடு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் செய்த இந்து விரோத அரசியல் இந்துக்கள் மத்தியில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பியுள்ளதாம். அதனால் மார்ச் 1 மதுரை வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற இன்னொரு வியூகமும் வகுத்து வருகிறாராம் அமித்ஷா. அதோடு அன்றைய தினம் மோடி தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் அது இன்னும் பெருசாக இந்துக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என்பதால் அது குறித்து மோடியிடத்தில் ஆலோசித்து வருகிறாராம் அமித்ஷா. ஏற்கனவே இந்துக்களின் ஓட்டுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக பக்கம் திரும்பி நிற்கும் நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தினால் இந்து சமூகத்தின் முழுமையான ஓட்டுகளும் திமுக கூட்டணிக்கு கிடைக்காத நிலைதான் இந்த முறை ஏற்பட போகிறது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரை இந்துக்கள் ஓட்டுகளை விட சிறுபான்மையின ஓட்டுகள் தான் தன் பக்கம் திருப்புவதில் கூடுதல் கவனம் செலுத்துவார். அதன் காரணமாகவே இந்த முறை திமுக தாவேகாவுக்கு இடையே சிறுபான்மையின ஓட்டுகளுக்காக மல்லு கட்டுவார்கள் என்பது உறுதியாகிவிட்டதால் பெரும்பான்மையான இந்துக்களின் ஓட்டுகளை முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இழுப்போம் என்பதில் ஆரம்பத்திலிருந்தே தீவிரம் காட்டி வரும் அமித்ஷா அண்ணாமலையை சக்தி கேந்திரா தலைவராக களமிறக்கி தெருமுனை பிரச்சாரம் நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளாராம். அண்ணாமலையின் இந்த பிரச்சாரம் காரணமாக மு.க. ஸ்டாலின் ஊழல் ஆட்சி வெளிச்சம் போடப்பட்டு வருகிறது. ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்கும் நிலையில் தற்போது விஜயும் திமுகவின் ஓட்டுகளை சம அளவில் பிரிப்பதால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக பலமிழந்து போகும். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ள அமித்ஷா அண்ணாமலை மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியையும் தமிழ்நாடு முழுக்க தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த வகையில் திமுக கூட்டணியின் வெற்றியை விஜயை காலி பண்ணி விடுவார் என்பதை புரிந்து கொண்ட அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதும் கூட்டணி ஆட்சிதான் என்பதில் உறுதியாக இருக்கிறாராம். அப்படி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் போது இதுவரை இல்லாத அளவுக்கு பாஜக இன்னும் பெரிய அளவில் வளரத் தொடங்கும். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவும் ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதை டார்கெட்டாக வைத்தே அரசியல் காய் நகர்த்தி வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. தாவேகா கூட்டணி ஆபத்தாகிவிடும், திடீரென்று பின்வாங்கும் காங்கிரஸ்.
தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று மல்லு கட்டி வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலினோ அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறி வருகிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், தான் அப்படி சொன்னாலும் அந்த கட்சி வெளியேற மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை தானாம். அதாவது திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் தேசிய அளவில் ராகுல் காந்திக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஏற்கனவே இண்டி கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்காமல் விலகி நிற்கிறார்கள். இதனால் தமிழ்நாடு போன்ற தென் மாவட்டங்களை நம்பிதான் காங்கிரஸ் கட்சியின் அரசியலே உள்ளது. இங்குள்ள கட்சிகளுடன் கூட்டணி வைத்துதான் கூடுதலான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சியால் கைப்பற்ற முடியும் என்கிற நிலை உள்ளது. அதனால் விஜயை நம்பி திமுகவை பகைத்துக் கொண்டு புதிய கூட்டணியை உருவாக்கினால், ஒருவேளை அந்த கூட்டணியை மக்கள் ஏற்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மொத்தமாக படுத்துவிடும். அதன் பிறகு நாங்கள் எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்க்கவே மாட்டோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இடத்தில் ஒரு அதிர்ச்சி செய்தியை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இப்படி அவர் சொன்ன விவகாரம் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களில் பத்திக் கொண்ட நிலையில் தற்போது பலரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். விஜய் இன்னும் முதல் தேர்தலையே சந்திக்கவில்லை. அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவர் அரசியலில் நீடிப்பாரா மாட்டாரா என்பது தெரிய வரும். அப்படி இருக்கும்போது அவரை நம்பி திமுகவின் வலுவான கூட்டணியை நாம் ஏன் இழக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மற்ற புள்ளிகளும் தற்போது திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க தொடங்கிவிட்டார்கள். இப்படி ஸ்டாலின் சொன்னது அவருக்கு சாதகமாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் நிலைமை இன்றைக்கு அப்படித்தான் உள்ளது. திமுக போன்ற கட்சிகளை நம்பினால் மட்டுமே அந்த கட்சியால் வெற்றி பெற முடியும். அதோடு வரப்போகிற 2029 மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று சோனியா காந்தி திட்டமிட்டு வருகிறார். அதனால் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக போன்ற முக்கிய கட்சிகளை பகைத்துக் கொண்டால் அது அவரது எதிர்கால பிரதமர் கனவுக்கு வேட்டு வைக்கும் செயலாகிவிடும் என்பதை காங்கிரஸ் மேலிடமும் உணரத் தொடங்கிவிட்டதாம். அதே சமயம் ஒருவேளை விஜய் அரசியலில் தாக்கு பிடித்துவிட்டால் எதிர்காலத்தில் அவருடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான எம்பிகளை பெறலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி இன்னொரு கணக்கும் போடுகிறதாம். அதன் காரணமாகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடித்துவிட்டு விஜய்க்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு எதிர்காலத்தில் அவருடன் கூட்டணி வைக்கலாம் என்று காங்கிரஸ் மேலிடம் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் ஸ்டாலின் தனக்கு சாதகமாக ஒரு கணக்கு போட ராகுல் காந்தியும் காங்கிரசுக்கு சாதகமாக இன்னொரு அரசியல் கணக்கையும் போட்டுக்கொண்டுதான் வருகிறார். அதனால் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் வெற்றி தோல்வியை பொறுத்தே காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால முடிவு இருக்கும் என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸ் கட்சியின் பல புள்ளிகளும் இப்போதே விஜயை நம்பி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்போம் என்று பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோரிடத்தில் தற்போது வலியுறுத்த தொடங்கி இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும். தமிழக அரசியல் கட்சிகள் வைத்த கோரிக்கை. இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேற்று தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு வருகை தந்தார். அப்போது சென்னை வந்த அவர் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சியினர் சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். அப்போது தமிழ்நாட்டில் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும், ஏப்ரல் மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடிகளின் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராவை இணைக்க வேண்டும், பறக்கும் படையில் மத்திய அரசு ஊழியர்களை சேர்க்க வேண்டும், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அதிகாரிகளை உடனே மாற்ற வேண்டும், கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு எதிரான ஒரு கோரிக்கையையும் தேர்தல் ஆணையத்தில் வைத்துள்ளார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் 2 கட்டமாக தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ள அனைத்து கட்சிகளுமே ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.